அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் ஓ மக்ஃபிரத்தே மகாம் ஓ நூரே ஜிசாம் ஓ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸித்னா வலா தன்குஸ்னா. அல்லாஹும்ம அக்ரிம்னா பி உம்மதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம். அல்லாஹும்ம அஹ்தினா வ ஆஃபினா வர்ஸுக்னா வஜ்புர்னா பில் அமாலி ஸாலிஹா ஃபீ ஹயாத்தி குல்லிஹா யா அர்ஹமர் ராஹிமீன். வ வலதினா வ வலது வலதினா வ ஸௌஜினா வ உம்மஹாத்தினா வ அபீனா வல் இஹ்வானினல் முஸ்லிமீன் ஃபீ குல்லி மகான். அல்லாஹும்ம அஹ்திஹிம் வ ஆஃபீஹிம் வர்ஸுக்ஹும் சலாமத்தன் கதீரன் கதீரா. அல்லாஹும்ம ஹாஸத்தன் ஃபீ ஃபிலஸ்தீன் வ ரஃபா வ காஸா வ ரமலா ஃபீ குல்லி மகானின் சலாமத்தன் வ ரிஸ்கன் வாசிஅன் வ அக்லன் காமிலன் வ அஃபுவன் வ ராஹத்தன் வ ஃபீ குல்லி மகானின் சலாமத்தன். அல்லாஹும்ம ஆத்தி மா உல் தஹாரா. அல்லாஹும்ம அன்சில் அலைனா மினஸ் ஸமாஇ மத்தரன் நாஃபியா ஃபீ காஸா வ ஃபீ ஃபலஸ்தீன் வ ஃபீ அஹ்லால் புல்தானல் முஸ்லிமீன் பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். அம்மா பஅத். அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா வ யுஅல்லிமுக்கும் மா லம் தகூனு தஅலமூன். وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني وارزقني علما ينفعني وزدني علما. الحمد لله على كل حال على كل نعمة. اللهم فهمنا بالدين بسنة أحوال رسول الله صلى الله عليه وسلم اتباعا حسنا وأيد الإسلام والمسلمين وأعوذ بالله من حال أهل النار. اللهم إنا نعوذ بك من كسلان. اللهم آتي تقواها يا أرحم الراحمين. أما بعد. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழிகளே, எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது அருள் கொடை என்னும் நிஅமத்தை நமக்கு அறிய வைத்து பல்வேறான அமல்களை நமக்கு கடமையாக்கியதுடன் அதை கொண்டு முழு வெற்றி வாகை தருகின்ற, வெற்றிக்காக காத்திருக்கின்ற தனித்தோனாகிய ரப்புல் இஸ்ஸாவுக்கே சர்வ புகழும் சர்வ அவனுடைய அருளும் நம் அனைவர்கள் மீதும் கியாம நொடி நாள் வரை உண்டாவதாக. நமது வாழ்வில் தாயின் கர்ப்பம், மண்ணில் பிறத்தல், வளர்த்தல், காத்தல், நம்முடைய சுய தேவைகளை எல்லாம் 65-70 வயது வரைக்கும் நிறைவேற்றி நமக்கு அருள்பாலித்து நம்முடைய பாவங்களை கவனித்து ஒதுக்கி விடாமல் அவனோடு இணைத்து அருள்பாலிக்கின்ற வல்ல ரஹ்மானுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ், லாக் லாக் சுக்கூர், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சாந்தியும் சமாதானமும் சர்வரே காயினாத் இந்த புனிதமான மாதத்தில் அவதரித்த என் உயிர் தாகா அஹமது அல் முர்த்தலா முஹம்மது அல் முஸ்தபா சையீதுல் காயினாத்
ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் பரிசுத்த சத்திய அடிச்சுவரை பின்பற்றிய அஹ்ல பைத்துக்கள், சஹாபாக்கள், கிளையார்கள், நம் முன்னால் வாழ்ந்த முஃபஸ்ஸிர், முஹத்திஸ், முஅல்லிமீன், முஹத்திபீன், முழு உலக அல்லாஹுவின் ரசூலின் சாந்தியும் சமாதானத்தையும் துஆவையும் பெற்ற நல்லடியார்கள், நம் முன்னால் வாழ்ந்த மறைந்த சித்திகீன்கள், சாலிஹீன்கள், மூதாதையர்கள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நம் மனைவி, மக்கள், பிள்ளை, குட்டிய கியாம நாள் நொடி வரை அனைத்து மக்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் அஃவும் ஆஃபியத்தும் விசாலமான ஹயாத்தும் ரிசுக்கும் மக்பூலான ஹஜ்ஜும் உம்ராவும் உண்டாவதுடன் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முழுமையான ஷஃபாஅத்தை மறுமையில் பெறுகின்ற பேறு பெற்ற உத்தமர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்குவதுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு ஷஃபாஅத்தும் நமக்கு கிடைக்கட்டுமாக. புனிதமான ஒரு மாதத்தில் நாமெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல், வசந்தத்தின் மாதம், அருள் நிறைந்த மாதம், இவ்வுலகிற்கு அருளையும் பொருளையும் ஆஃபியத்தையும் ரிசுக்கையும் ஹயாத்தையும் நிழமத்துக்களையும் அள்ளி வழங்குகின்ற ஒரு மாதம். இந்த மாதம்தான் எல்லா மாதத்திற்கும் தலை சிறந்த ஒரு மாதம். அதை அநேகர்கள் அறிவதில்லை, அறிவதற்கு முற்படுவதில்லை. காரணம், இந்த உலகத்தில் 50 இரவுகள் வந்ததற்கும், ரமலான் கடமையானதற்கும், ஹஜ்ஜு கடமையானதற்கும் மூல நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். லவ்லாக்க லமா ஹலக்துல் அஃப்லாக், ஹதீஸை குதிசி. அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லத்தை பற்றி குறிப்பிடும்போது ஹதீஸை குதிசியில் அவருடைய ஹாஸான குறிப்பேடில், நபியே, உம்மை படைக்கவில்லையானால் மூலப்பொருள் உலகத்தில் அரிசி முதல் அடி பாதாளம் வரை எதையுமே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் நமக்கு பறைசாற்றான். இது அநேகர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களா இல்லையா, விவாதம் செய்கின்றார்களா என்பது நமக்கு தேவையில்லை. நம்முடைய வீட்டில் உண்டான புழங்குகின்ற வேஸ்டான பொருள் டஸ்ட்பின், குப்பைக்கு போயிடும். அது நமக்கு தேவையில்லை. முருங்காய் வாங்கிட்டு வரோம், காய்கறி வாங்கிட்டு வரோம், கறி வாங்கிட்டு வரோம், அதிலேயும் சில கழிவுகள் நமக்கு இருக்குது. அந்த கழிவுகளை போன்று விவாதிப்பவர்கள், நமக்கு அது தேவையில்லை. நாம் அறிவை பெற்று உயர வேண்டும், அல்லாஹுவை ரசூலை அடைய வேண்டும். அதற்கு என்ன வழி? நம்பிக்கை தான். அல்லாஹ் அந்த நம்பிக்கை பற்றி குர்ஆனில் குறிப்பிடும்போது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, தல்கீத் 2 தடவை சொல்கிறான். ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே, ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதை போன்று ரசூலையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். இந்த 2வது முறை சொல்லக்கூடிய அந்த ஈமான் தய்கீத், உறுதியான ஈமானாக இருங்கள், பெரடி விராதீர்கள். உங்களை உலகம் என்னும் ஷைத்தானின் மாயை உலகப் பொருளை கொண்டு ஆதாரத்தை கொடுத்து மங்க வைக்க பார்க்கும், நீங்கள் மயங்கி மசங்கி விடாதீர்கள் என்று சொல்கிறான். உலகத்தை ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அவன் என்ன போட்டு மசக்கினாலோ இவன் என்ன போட்டு அவளை மசக்கிட்டானோ அப்படின்வாங்க. ஒரு பழமொழின்னா நடைமுறைக்கு. ஒருத்தருக்கு ஒன்று பிடித்து விட்டால் அவர்கள் பேச்சைத்தான் நம்ம கேட்குறோம். ஆய்வு பண்ணும் திறனும், சிந்திக்கும் ஆற்றலும், அறிவை பெருக்கி எடுக்கும் ஆற்றலும், இந்த 3ஐயும் இந்த மனு சமூகம் மறந்துருச்சு. ஜின்னு மறந்ததால் தான் அல்லாஹ் நம்ம படைத்தான். குழப்பம், கொலை, கொள்ளை, மலக்குகள் சொன்னது அத்தனையும் இப்போ நடக்குது. இது நியதி, அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடக்கக்கூடியவை. அதெல்லாம் சரி செய்து தான் அல்லாஹ் நம்மளை படைத்தான். அப்போ இத்தனை நடக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்திற்கு ஆள் தேவையே. அதுதான் குழப்பக்காரர்களின் வழி செல்லாதே. இதுதான் இன்றைக்குரிய மூலம். அப்போது நமக்கு அருளப்படுகின்ற தெய்வீக நியாமத்துக்கள், அல்லாஹ்வுடைய அருள் எப்படி வரும்? வணக்கத்திற்குன்னு அல்லாஹ் ஒருத்தன்,
அவனுடைய மெய்த்தூதுவதை நமக்கு தூதுவத்தை நமக்கு விளக்க வந்தவர்கள் ரசூலுல்லா. அவர்களுடைய தலைமையின் கீழ் முன்னோர்களாகிய நபிமார்கள் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஈசா ரூஹுல்லா வரை ரசூலுல்லாவுடைய பணியைத்தான் செஞ்சாங்களே தவிர கிஞ்சிற்றும் எந்த நபியும் ஒரு கடுகு டாட் அளவிற்கு மாறு செய்யலை. மக்களால் அவர்கள் தெய்வமாக ஆக்கப்பட்டதும் உண்டு. அது நபிமார்கள் புனை இல்லை, அல்லாஹ்வுக்கே தெரியும். இருந்தாலும் நம்முன் அல்லாஹ் அவர்களையும் சில கேள்வி கேட்பான். ஆகையினால் நாம் இந்த உலகத்தில் எதற்காக பிறந்தோம், ஏன் வந்தோம், மடிகின்ற பொழுது என்னத்தை நாம் கொண்டு செல்ல போகின்றோம், கூட்டி கழித்து பார்க்க போனால் பிறந்ததிலிருந்து மடிகின்ற நொடி வரை நம்மிடத்திருக்கின்ற மில்லியன் கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பில்லியன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் சரி, எல்லாமே சவாசவா, ஒன்றும் கிடையாது. போகும்போது அந்த குண்டி மானத்தை மறைக்கிறதுக்கு ஆணுக்கு 12 மீட்டர் ஜனாசா துணி, பெண்ணுக்கு ஒன்று சேர்த்து 13 மீட்ரு. காரணம் அவங்கள்ட்ட கொஞ்சம் வாய் நிறையா இருக்கிறதுனால எதையும் பேசிடுவாங்க. அந்த பேச்சு எங்கிட்டாவது உள்ளே நுழைஞ்சிடக்கூடாது மரணித்ததுக்கு பிறகு கூட அப்படின்றதுக்காக வேண்டி 1 மீட்ரு கூடவா அல்லது அவருடைய ஐபுகளை மறைக்கவான்றது வல்லாஹு ஆலம் பி முராதி. அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்கணும். எல்லா துறையிலையும் பெண்களுக்கு ஒரு முலம் கூடுதல். ஆனால் மின் நொக்குசானி அக்கிலிகின்ன அறிவு ஆற்றல் அமல் என்பும்போது எல்லாத்துலேயும் ஒரு முலம் கட்டை குட்டைண்டுவாங்க, வெட்ட குட்டைண்டுவாங்க. அப்படின்னா அதிகமாக வெட்ட வரக்கூடிய பெண்களுக்கு ஆயில் கம்மின்னுவாங்க. காரணம் அதில் சத்து, வெட்டை என்பது ஒரு சத்து நிறைய பேர்த்துக்கு தெரியல. சில உடம்புகள் பார்க்க பலகீனமாக மெலிசாக இருக்கும். என்ன சோனி மாதிரி இருக்க, எலும்பு மாதிரி இருக்கேன்னு கேட்பாங்க. அது சோனியும் இல்லை, எலும்பும் இல்லை. அவருடைய சத்துக்கள் உருகி வெளியாகி கொண்டிருக்கின்றது. அதற்கு மூலம் கனசூடுண்டுவாங்க, வயிற்று சூடு. இதை அதிகமான குழந்தைகளுக்கு தெரியாது, தாய்மார்களும் கவனிப்பதில்லை. தீவெட்டி திண்ணி மாதிரி தான் வவுறு நிறைஞ்சா போதும்னு சொல்லி அவங்க மின் அஜலின் சமீண்டு நம்ம நானாமுனா பள்ளி சமதாஜரத்தை அடிக்கடி ஓதுவார் பிரியமா மகரிபில் இந்த ஆயத்து. அது மாதிரி அஜலின் சமீனாகத்தான் தாய் தகப்ப இருக்காங்களே தவிர பிள்ளைகளின் ஆற்றல்களை உணரக்கூடிய சக்தி இல்லை. சிறு பக்குவத்தில் பிள்ளைகளை 3 நிலை கொண்டு கவனிக்கணும். ஒன்று, தாயுடைய கர்ப்பத்தை விட்டு வெளியேறி 10 வயது வரை அவர்களுக்கு என்ன குறைகள் என்பதை அகப்புறத்தில் நாம் கவனித்து கொண்டே இருக்கணும். அகத்தில் அறியலைன்னு சொன்னாலும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்லுவாங்க. இப்போது அகத்தின் அழகு முகத்தில் இல்லை, தாய்க்கோ தந்தைக்கோ பெட்ரூமில் தான் தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையின் நல வளர்ச்சியை யாரும் அறிவதில்லை. எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அது கொஞ்சம் டானி சாண்டி அப்படி ஆடிட்டா அந்த காலை முத்தம் குஞ்சுறது என்ன, குண்டியை முத்தம் குஞ்சுறது என்ன. சரி, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டா மருமையை குண்டியை முத்தம் குஞ்சுவாங்களா? இவங்க முடியாது. அப்போ தன்னுடைய பிள்ளை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிசு 10 வயதிற்குள், அதாவது 1 வயதிலிருந்து 9 வயதிற்குள் அந்த பிள்ளைக்கு எந்த கேள்வியும் இல்லை. அந்த பிள்ளைக்கு ஒன்லி 1 விளங்குதா, காம்போ ஆஃபர்ன்டுவான். அந்த மாதிரி அல்ல, அந்த பிள்ளைகளுக்கு காம்போ ஆஃபர் ஒன்லி 1 என்ன கொடுத்துருக்காண்டா, தாயுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியேறியதிலிருந்து 9 வயது வரை வெறும் விளையாட்டு தான். சிலதுகளை அறிவிக்கணும் அப்பப்போ, சில கடமைகளை, ஆனால் அதுகளுக்கு கடமை இல்லை. அந்த குழந்தைகளுக்கு உண்டான விளையாட்டுக்குரிய நேரத்தை, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தை சில தாய்மார்கள் சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்றுண்டா கோவிச்சுக்கிட்டா, நீ இப்போ கிணத்துல விழுந்து செத்துரு, இல்லை உங்கள் அத்தான் விழுகட்டும் நான் விழுகட்டுன்றாங்க. விழுந்து செத்துட்டிங்கன்னா நரகம்தான் நேரம். தான் பெற்ற பிள்ளை ஒரு தாய்க்கு தெரியும். ஒரு பிரமாண்டமான வஸ்துவை உள்ளே நுழைச்சு அதை மறுபடி வெளியேற்றினா என்ன அதாபு இருக்கோ, அந்த அதாபு அந்த பிள்ளையுடைய சுமத்தல், காத்தல், பிறத்தல் அது வரைக்கும் இருக்கும். இந்த பிரசவத்தில் என்ன அப்படி வரட்டும், அந்த கொள்ளையில் வாவான் பச்சைக்குன்னு சொருகிட்டான், புள்ள உண்டாயிருச்சுன்னுவாங்க. எது பிறக்கிற வரைக்கும் இடுப்பொலி ஊண்டு கத்திக்கிட்டான். அல்லாஹுன்னு கூட நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்தில் பெரியவங்க நின்று அம்மா அல்லாஹுன்னு சொல்லுமா, அல்லா லேசாக்கடான்னு சொல்லுமான்னு சொன்னால் போங்க வேலையை பார்த்துக்கிட்டு. கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவன் சொருகிட்டு போயிட்டான் சோத்துக்கு, இப்போ நான் படுபாடுறேன்.
புல்ல பிறந்த அந்த மறு நிமிஷத்தில் சொல்லுவாங்க அந்த தாய்மாருங்க பாருங்கள் கருணை உள்ளத்தை. அதான் அந்த அல்லாஹ் 70 தாய் கிருபைன்னு ஒரு உதாரணத்துக்கு அடிக்கடி பயானில் சொல்லுவாங்க. இந்த கிருபை என்ன ஆகும், புல்ல பிறந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தவொடனே எல்லா நச்சு பொருள் வெளியாகி பிள்ளையும் வெளியாகி கழுவி குளிப்பாட்டி கொண்டு வந்து தாய்கிட்ட போட்டவொடனே முதல்ல அப்படின்ட்டுருவாங்க. புருஷன் கல்யாணம் முடித்த முதல்ல எப்படி இவங்களை செஞ்சாங்களோ, புள்ள பிறந்த முதல் நாள் பகலோ இரவோ நைட்டோ அவங்க பச்சைக்கண்ணு முத்தம் கொஞ்சிடுவாங்க. அதுக்கு பிறகு புருஷனை மறந்துடுவாங்க. புருஷன் இல்லைன்னா எங்கே அவர் வரல, ஏன் வரல, கூப்பிடுங்க, ஃபோன் பண்ணுங்கன்னுவாங்க. உள்ளே இருக்க வரைக்கும் தான். அப்போ ஒரு மனிதருக்கு நொம்பலம் ஏற்படுகின்ற பொழுது அனைத்தையும் மறந்து விடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல யாரை மறந்தாலும் அல்லாஹ்வையோ ரசூலையோ நாம் மறக்கக்கூடாது. அதனால தான் குழந்தை பிரசவத்தின் போது வெளியாகி கழுவி குளிப்பாட்டி விட்டால் முதல்ல பாங்கு, 2வது காமத்து, 3வது பெயர். அது தீனுக்கு உகந்ததாக இருக்கும். அகமது முகமது 3 பேர் சொன்னால் இதெல்லாம் ஓல்டுங்கன்றுவாங்க. ஓல்டு அண்டு கோல்டு. கோல்டு என்றைக்குமே ஓல்டு தான். பார்க்க புதுசாக பளபளன்னு இருக்கும். 10 வருஷம் போட்டுட்டிங்கன்னாக்கா அந்த பளபளப்பு போயிடும். திருப்பி இதை கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் விலைக்கு எடுத்துகிட்டு புதுசாக கொடுப்பான். ஆக்குதல் அழிக்குதல். ஒரு வஸ்து அழித்து கொஞ்ச நாள் தான் மினுமினுப்பாக இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. பிரியாணி நல்லா பசவாக ஆக்குங்க. பசவுண்டா என்ன, உங்கள் பாஷையில் நிறையா கறி மசாலா போடுறது. ஆனால் உண்மையான பசவு என்ன தெரியுமா, அந்த சோறை பார்க்கும்போதே அல்ஹம்துலில்லாஹ், சாதாரணமாக இருந்தாலும் வெள்ளை குஸ்காவாக இருந்தாலும் வெறிஞ்சோறு ரசமாக இருந்தாலும் பார்க்கும்போதே வயிறு நிரம்பி சந்தோஷப்பட்டு யாராவது ஒரு ஏழைகள் கிடைக்க மாட்டார்களா என்று பார்க்குறமே, அதுதான் உண்மையான பசவு. பசப்பிகள் சொல்லக்கூடிய பசவு என்ன அப்படின்னு சொன்னால், நல்லா கறி மிதக்கணும் இதுங்கன்னு திண்டு போட்டு ராத்திரியில் ஹார்ட் அட்டாக் வரணும் புருஷனுக்கோ தனக்கோ. அப்படித்தான் பார்க்குறாங்க உலகத்தில். இன்றைக்கி எல்லாம் ஆன்லைன்லேயும் பெண் லைன்லேயும் வந்துருச்சு. வீட்டில் இருந்தே ஒரு ஃபோன் எடுக்க வேண்டியது. என்னப்பா சமைக்கிறியா, இல்லைங்க கொஞ்சம் இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்குது, ராத்திரி சொருகுனீங்களா அதனால் வலிக்குது, ஆன்லைனில் கொடுக்கலான் இருக்கேன்னு கொடுத்துருவாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன, முந்தையெல்லாம் சொருகினீங்கலாம் பெக்கலை, உங்கள் அம்மா உங்களையெல்லாம் பெக்கலை. எந்த அரி, எந்த பொருள், காய்கறிகள் பிஸ்மி சொல்லாமல் அறுக்கப்படுகின்றதோ ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு உயிர் உண்டு. முட்டைக்கோஸுக்கு கூட உயிர் இருக்குது. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அருகாமனையை தூக்கி கருகாப்பலையிலேருந்து பச்சை மிளகாவிலேருந்து கறி வரைக்கும் எல்லாத்தையும் அறுத்து சுத்தம் பண்ணி கழுவி அடுப்பில் போடுற வரைக்கும், அரிசி போடுற வரைக்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பரக்கத் செய்டா, ருசியை குர்ஆன் அல்லா, நோய் நொடி நீக்கடா அல்லா, இது சொல்லுவாங்க. இன்றைக்கி ஆன்லைனில் அதெல்லாம் சொல்ல மாட்டான். அவனாவது மரியாதையாக காசை கொடுக்குறோன்னு சொல்லி சோத்தை கீத்தை கட்டி பொட்டினத்தை மரியாதையாக கொடுத்துருவான் கேரி பேக்கில். வாங்கிட்டு வர்றவன் முதுகுக்கு பின்னால் குண்டிக்கிட்ட தொங்க விட்டுட்டு வருவான். வண்டியில் வரும்போது அவனுக்கு குசு வந்துச்சுன்னா டர்ன்னு விடுவான். எங்கே விடுறான்? அதுதான் அவங்களுக்கு ருசி. ஆன்லைனில் சோறு கொண்டு வரான் பாருங்க, அவன் வண்டியில் உட்காந்து வரும்போது விடக்கூடிய குசு தான் இப்போ உள்ள ஆன்லைனில் சோறு வாங்குறவங்களுக்கு, நாஷ்டா வாங்குறவங்களுக்கு ருசி. ஏன் காரணம்? பிஸ்மி இல்லை, செய்தான் பார்த்தான், நம்ம வம்சத்தை வளடா அப்படின்றான். அந்த அம்மாவுக்கு எப்போவுமே முடியாமல் ஆக்கு. ஏன்னா பொய் சொன்னால முடியாமல் ஆக்கு. இவனை கடையிலேயே உட்காரவை. என்னடி எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் விட்றேன், வேறு வழி இல்லை, பெண் லைனில் நீங்கள் விட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் நான் வாங்குவேன் அப்படின்வான். இவனுக்கு வழி இல்லை, சரி தொடடி, பெண் லைனில் விட்டாலும் சரி, சிங்கப்புலி கரடி உடைய லைனில் விட்டாலும் சரி போ. அப்போ மனித வாழ்வு தரம் கெட்டு போயிருச்சு. தரத்தோடு நாம் சிந்தித்து நம்முடைய குடும்பத்தை கணிக்க வேண்டும். ஆக 7-8 வயது வரை அந்த குழந்தைகளுக்கு ஒன்லி ஒன் எதை நீங்கள் கற்றுக் கொடுத்தாலும் அவர்களோடு சேர்ந்து விளையாண்டு சந்தோஷப்படுத்தி தீனுக்கு சாதகமாக அல்லாண்டு சொல்லுமா, உட்காருமா, யா அல்லான்னு உட்காரு, யா அல்லா யார சூழல்லான்னு. சில பேர் சொல்லுவாங்க யார சூழல்லான்னு சொல்லக்கூடாதுண்டு. ஏண்டா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ்க்குள்ளே அல்லா இருக்கானா, அல்லாக்குள்ள ரசூல்லாம் இருக்காங்களா, சொல்கிறதுல என்ன தப்பு? நீ விளங்கலை, விளங்காமூஞ்சிக்கு விளங்காதவன். ஒருத்தன் நல்ல லட்டு போட்டு கிலோ 300 விற்கிறான். ஒருத்தன் அதை தரம் குறைச்சி 150 விற்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், ஏப்பா அங்கே போய் 300 வாங்குறதுக்கு 150 2 கிலோ வாங்கிடலாமே, 150 செலவுக்கு வாங்கி இதை வச்சுக்கலான்னு பார்த்தா அது ஊச லட்டு, தரம் கெட்டது. கடையில் எல்லாத்தையும் பொரிச்சிட்டு வடிகட்டின எண்ணெயில் சுட்டது.
அப்போ சூழலுக்கு தகுந்தாற் போல் பொருள்கள் விற்பனை உண்டாகுவது போன்று நமது தரத்தை சூழ்நிலைக்கு மாற்றக்கூடாது. உலக தரங்கள் சூழ்நிலைக்கு மாற்றப்படும். அல்லாஹ் ரசூலுடைய தரங்கள் வலில்லாஹில் அஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன், இந்த 3 சப்ஜெக்டை தவிர இல்லை. அப்போ ஆன்லைனில் தயார் செய்து அதை நாம் வாங்கி புசிப்பது சொல்லலாம், முஸ்லீம் கடையில் தாங்க நாங்கள் வாங்குகிறோம், அது எனக்கு தெரியாது. தொங்க விட்டுட்டு வர்றவே எதுக்கு வர்றான், குண்டிக்கு பின்னால் தான் கொண்டு வர்றான். அப்போ ஒரு கற்பனை செஞ்சு பாருங்கள், ஒருத்தன் வர்றான் சேரலை, திடீர்னு வவுத்தால் வந்துருச்சு. சில பேர் அதை மாற்றிக்கிட்டே கூட கொள்ளைக்கு போகலாம், சில பேர் வண்டியில் வச்சுட்டு போகலாம். வண்டியில் வச்சா நாய்க்கு இழுத்துட்டு மரத்துக்கடியில் போய் தொங்க விட்டுக்கிட்டே உட்காந்துருப்பான். இதெல்லாம் ஒரு சிம்பிள் சாம்பிளுக்கு சொல்கிறது உண்மை. நீங்கள் இதை கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஆன்லைன்லேயே பென்லைன்லேயோ வாங்கி சோத்தை திங்க மாட்டீங்க. காரணம், நல்ல கைகால சலாமத்தை கொடுத்துருக்கான். கடைசி வரை குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய பெண்களுடைய கரங்களில் நாளைக்கு அல்லாஹ் ஒரு காப்பு போடுவான். அந்த காப்பு இந்த உலகத்தில் எதை நினைக்கின்றோமோ அதை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிற்குண்டான மதிப்பு மிக்க ஒரு காப்பாக அந்த பெண்களுடைய கரங்களில் அல்லாஹ் போடுவான். வேணும்டா மார்க்கத்தை தழுவி வாழுங்க, வேணாண்டா ஷைத்தானுக்கு குண்டி தாங்கிகளாக இருங்க. அதை பற்றி டோன்ட் கேர். செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை. நீங்கள் தினம் யாசின் ஓதுறீங்க, ஒமாலைனா இல்லல் பலாகுல் முபீன் காலு இன்னா துதையர்னா பிக்கும் ல இல்லம் தன்தஹு லனர்ஜு மன்னக்கும் வலயமஸ்ஸன்னக்கும் மின்னாதாவும் அலீம். எடுத்து பாருங்க, எங்கெங்க ஜிராத்து டைம் கிடைக்கிது, ராத்திரி விடிய விடிய டைம் கிடைக்குதா, சுபு வரைக்கும். வாங்க செல்லும் போது கண்ணை மூணா 11 மணிக்கு எந்திரிச்சு ஜனாபத்து குளித்தா விளங்குமா அந்த ஊடு. நிறையா ஊடில் தரித்திரியம் பிடிப்பதற்கு காரணமே இதுதான். தரித்திரியம் என்றால் என்ன? ஒன்று வறுமை, 2 உடல் சுகாதாரமின்மை, 3 எதையும் நினைத்த நேரத்தில் நாம் செய்ய முடியாத ஒரு கவலை. இதுக்கு காரணம் அல்லாஹ் எல்லாம் கொடுத்துட்டான். வத்துக்கல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். எடுத்து பாருங்க அர்த்தத்தை. சொல்கிறோன்று மட்டும் வேகப்படுறதுல அவசியம் இல்லை. காலையில் ஒரு பெண்ணு குளித்து துணிங்கி சுப்பு தொழுதுட்டு ஒரு யாசின் சரி தபாரக் ஓதி கொஞ்சம் நேரம் திக்ர் பிக்ர் செஞ்சு குரானை ஓதி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் காலையில் அல்லாவுக்கு சுப்புக்கு பிறகு செலவு பண்ணிட்டு போய் அடுப்படியில் அவுது பில்லா இன்னும் ஷைத்தானிஜி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் அடுப்படி கதவை திறந்து அடுப்பை தொடச்சி சுத்தம் பண்ணி அடியில் தூசி ஈசி இல்லாமல் பூச்சிப்பட்டை இல்லாமல் தொடச்சிட்டு அந்த நெருப்பு எடுத்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு இன்றைக்கி வேலையை ஆரம்பிக்கிறேன்டா அல்லான்னு நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கண்டா 3 மணி நேரத்தில் செய்கிற வேலையை 15 நிமிஷத்தில் அல்லாஹ் செய்ய வைப்பான். ருசி கொடுப்பான், பறக்கத்து செய்வான். புருஷன் போவார், ஏண்டி முனிஹாத்து இன்றைக்கி திடீர்னு நல்ல ஒரு கூட்டம் போகிறதுக்கு முதவே நின்றுச்சு, நல்ல லாபம் கிடச்சிருச்சு, தினம் இது மாதிரி கிடைக்கட்டுங்க, அல்லாஹ் போதுமானவன். அப்படியாங்க? அப்படி சொல்லமா? அப்படியா? இன்றைக்கி கிடைச்ச லாபத்தில் எனக்கு ஒரு 2 பவுன் தங்க செயின் வாங்கிட்டு வந்துடுங்க. இவன் பார்ப்பான், பித்தாளையை வாங்கிட்டு வந்துட்டு இந்த முலாம் அடித்து தங்கம்னு கொடுத்துருவான். இப்போ தான் 1 கிராம் தங்கம்னு விற்கிது. அது எப்படி விற்கிறானுங்கன்னு தெரியல. சில பேர் காம்பவுண்டுவான், ஒன்று வாங்கினா 1 ஃப்ரீ. 800 ரூபா சீலையை 1 ஃப்ரீ தர்றான். எப்பட்றா தருவான்? இந்த கோமுட்டைக்கு பிறந்த பயிலுக இந்த காலத்தில் வருஷத்துக்கு ஒருக்க கட்டுக்கடை துணிண்டு இந்த நோம்புக்கு முதல்ல ஒரு தள்ளுவடியில் போடுவான். இப்போ எல்லா கடைகள்லையும் போடுறான். எந்த நேரம் போடுவான்டா? ஒன்று நோம்பு நேரம், இல்லை தீபாவளி நேரம் போடுவான். அப்போ தான் இல்லாதெல்லாம் போகும். புதிய டிசைன்டவனை மக்கள் எடுத்துருவாங்க. அதே மாதிரி புது டிசைனாக ஆண்டுக்கு ஒரு முறை துணி எடுக்கிற மாதிரி தினமும் புது டிசைனாக அல்லாவை திக்ர் பிக்ர் செஞ்சு ரசூல் மீது செலவாத்து ஓதி குர்ஆன் ஓதி நல்ல பல அமல் செஞ்சு ருசியாக நாம் செஞ்சு சாப்பிட்டு அல்லாவை ருசியாக அடையணும். அங்கே ருசியாக நியாமத்தை சுற்றணும் அப்படின்றது. அங்கே ஒன்லி ஒன் உங்களுக்கு உங்கள் புருஷன் 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டார், எலக்ட்ரிக் பைக். நீ எதுவும் செய்ய வேணாம், சுற்றிக்கிட்டே ராகத்தான்னு சொல்லிட்டார். உங்களுக்கு எப்படி இருக்கும்? மர்மியினுடைய வாழ்க்கை ஒரு உதாரணத்திற்கு இதுதான். நீங்கள் நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய துரிதமான ஃபில் ஹால் அப்படி சொல்கிறதுக்குள்ளே உங்களுக்கு எல்லா தேவையும் முடிஞ்சிடும்.
அது மட்டுமல்ல, யதுஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதூன் பிஅக்வாபின் வபாரிக வகஸிம் மின் மஈன். 1000 குழந்தைகள் உங்களை சுற்றி சுற்றி வரும். யதுஃபு அலைஹிம், உங்களுடைய தேவைகளுக்காக ஒரு வேலைக்காரியை வச்சுட்டா, என் வீட்டு வேலைக்காரி சூப்பர்ரி அவகிட்ட முல்ல புருஷனை சூப்பர் பாப்பாவ, ஏம்மா உங்கள் அண்ணனை பார்த்துக்க, நான் 2 நாளாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீ போயிட்டு வாக்கா, இங்கே சூப்பிடுவா வேலைக்காரி. 2 நாள் கழித்து, என்னடா கண்ணு வேலைக்காரியை பார்த்துட்டியாம்மா? எல்லாம் பார்த்துட்டேன்க்கா, அண்ணனை உளுந்து உளுந்து கவனித்தேன், அண்ணன் தான் இவன் மேலே விழுந்திருப்பார். ஒரு சிரிப்புக்காக அப்படி சொல்லலைண்ணா, உண்மையில் நடக்குது. சில பேர் சொல்லிடுறாங்க, அந்த வேலைக்காரி இருக்கக்கூடிய அளவு கூட நீ இல்லைன்னு. ஏண்டா அண்ணனை கவர் பண்ணாவா அப்படி வருவான்? எல்லாமே இல்லை, இல்லாமையில் உள்ளவர்கள் எல்லாத்திலும் இருப்பார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சத்திய கிரேடை நாம் சிந்திக்கணும். IAS முத்திரைன்றான், அலிஃபு மீமு ஹே முத்திரை. நீங்கள் அரபியில் பார்த்தீங்கன்னா அமஹிண்டு வரும், ஆ மா இஹ். இல்லை நீங்கள் குர்ஆனுடைய மூலத்தை எடுத்துக்கிட்டா ஹம்துடைய முத்திரை. இந்த அமஹ் அல்லது ஹம்து, அமஹ்ண்டா அரபியில் என்ன, ஹம்துண்டா என்ன பாருங்கள். மூலம் ஃபண்டமெண்டல். நீங்கள் தான் லேப்டாப் வச்சுருக்கீங்க, மேட்டாப் வச்சுருப்பீங்க, நடு டாப் இருக்குது, தட்டி பாருங்கள் அர்த்தம். பேர் பிறந்த அஜர்த்தரை கேட்குறதுக்கு பதில் நெட்டை பார்க்குறானா. குழந்தையா ஒரு நெட்டை பார்க்குது, மச்சனே ஒரு நெட்டை பார்க்குறான், மச்சனே பொண்டாட்டி ஒரு நெட்டை பார்க்குது. எல்லாம் பார்த்து கீத்து பேர் என்னண்டா கலீஜ் குப்பை பேரை கொண்டு வர்றாங்க. அம்னாஜான் பேர், சின்னாகு பேர் அரபு நாட்டில் வைக்கிறானா. மஹ்ரா பேர். என்னடா மஹ்ரா? மஹ்ரான்றது ஒரு அரபிக்காரி, அதாவது நம்மூரில் அரடானிஸ்ன்றவாங்க. அந்த அரடானிஸ் கூட உள்ள ஜட்டி போட்டு முழங்கால் வரைக்கும் பாவடையை உடுத்தி ஆடுவாளுங்க, அதே தப்பு. அவன் என்னன்னு சொன்னால், ஒரே ஒரு துணி மேலையும் ஆடும் கீழையும் ஆடும் நடுவுலையும் ஆடும், அதை ஆட்டி காமிக்கிறாங்களாம். அதுக்கு பேர் மஹ்ரா நாடகமாக. அந்த பேரை கொண்டு வந்து இங்கே வைக்கிறான். காரணம் என்னண்டாக்கா, அரபு நாட்டில் 20 வருஷம் வேலை பார்த்தானா. அப்போ அதை பார்த்து ஏங்கிட்டு தானே இருந்திருக்க. அந்த மகரா ஓ வீட்டில் ஓ மனைவிட்ட இருக்க, நீ அங்கே ரசிக்கலை, என்ன மோடி உன்னையை பார்த்தா பிடிக்கவே மாட்டுது. எப்படி பிடிக்கும்? வீட்டு பெண் சுத்தமாக இருக்க பெண்ணை உனக்கு. இதுவெல்லாம் தரத்தில் உயர்ந்ததாக கவனிக்கப்பட வேண்டும். 10 வயது வரை அந்த குழந்தைகளை சரியாக கவனித்து, உலகத்திலும் அமல்களிலும் வாழ்வியல்களிலும் அந்த குழந்தைகளை கவனித்து அதை நல்ல வழியிலே கொண்டு செலுத்த வேண்டும். 10லிருந்து 20 வரை படிப்பிலே கவனத்தை செலுத்த வேண்டும். பிறகு வாழ்வின் ஆதாரங்களை அவர்கள் கற்று மேலோங்கி வருவதில் கவனம் செலுத்த வேண்டும். இவன் தான் 19 வயசுலேயே ஒருத்திக்கு பின்னால் அலைகிறானே. ஏம்மா என் ஃப்ரெண்ட்டை ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வருவாம்மா, கூட்டிகிட்டு வாப்பா. பார்த்தா கேர்ள்ஸ் வருவான். என்னம்மா? என் பேரா? என் பேர் பிரியங்காக்கா. என்னடா பேர் தாம்மா பிரியங்கா, முஸ்லீம் மாதிரியே இருக்கும். அக்காவை விட்டு விசாரித்து பாருங்கள். ஏன்னா அங்கே அக்கா ஓகே பண்ணாதான் எல்லாம். அக்கா பாப்பா முனியாண்டியை காதல் பண்ணுவா. அவன் சொல்லுவான், எக்கா ஏம்மா அவன் பார்த்தா முனியாண்டிமா, செயல்படுவதெல்லாம் முனியில் நின்று முனியாட்டம் ஆடுவாம்மா அப்படின்வான். இது எதுக்கு சொல்கிறேன்டா, சமூகத்தை குறை சொல்ல நாடவில்லை, வேதனையோடு சொல்கின்றேன். இத்தகைய தரங்கட்ட செய்திகள் நம்ம பிள்ளைகள் செய்கிறது என்பதற்கு வீட்டிலேயே ஆதாரங்களை வைத்து அவர்கள் நம்மளை காய் நகர்த்திட்டு போவாங்க. மல்ஊன் அதைத்தான் இன்னைக்கு பார்க்குறான். அவங்கள எப்படி எந்த திசையில் கெடுக்க முடியும்? கல்விமான கல்வியை கொண்டு அறிவிழந்தவர்களை அறிவு இல்லாமையை கொண்டு, அறிவுடையவர்களை தான் உயர்ந்தவர்கள் என்பதை கொண்டு, தரத்திற்கு பணக்காரர்களை தற்பெருமையை கொண்டு, ஏழைகளை பிச்சை வாங்குவதை கொண்டு, அந்த துறையில் போய் தான் அவன் மீன் பிடிக்க ஒன்லி ஒன் தூண்டி, அதுக்கடுத்தது வேணுண்டா வலை, அதுக்கடுத்தது வேணுண்டா கப்பலில் படகுல போய் பிடிக்கணும். இதை தவிர
நீச்சல் அடித்து போய் எவனும் பிடிக்க முடியாது. நீச்சல் அடித்தாண்டா கப்பக்கண்டு உள்ளே போயிடுவான் மீனுக்குள்ளே. தரத்தோடு அறிந்து வாழ்வது வாழ்க்கையின் இயல்பு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் அருள் நம்மை காத்து நிறைந்து சிறப்பான வாழ்வு வாழ அழைக்கிறது இஸ்லாம். அந்த இஸ்லாத்தின் கல்வியை தரமாக, சர்ச்சையின்றி, விவாதமின்றி, விளக்கத்தை பெற்று அறிய வேண்டும் என்று முற்பட்டு கற்றுக்கொண்டால் புறாத்திலும் நாம் ஜெயம் பெற முடியும். வல்ல ரஹ்மான் நம்முடைய பாவங்களை மன்னித்து சாலிஹீன்கள் கூட்டத்தில் ஆக்குவதை நமக்கு நிரந்தரமாக ஆக்கி வத்தக்குல்லாவையோ அல்லிமுக்குமுல்லா என்ற வாழ்வை நமக்கும் நம்முடைய மனைவி மக்களுக்கும் பிள்ளை குட்டிகளுக்கும் கியாம நொடி நாள் வரை வாரிசுகளுக்கும் தந்தருள்வதுடன் ஈமானில் விளக்கத்தையும் அமல்களில் சலாமத்தையும் உலகத்துறையில் மக்பூலான நிலைகளையும் அல்லாஹ் தந்தருள அருள்வாளிக்கட்டும். வாஹிர் தஅவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதூனி மினல் முஸ்லிமீன்.